லண்டன்ல எங்களோட தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிகள் தாங்க இது எல்லாமே. இந்த மாதிரி விவசாய நிலத்துல இருந்து காய்கறிகள்லாம் அறுவடை பண்றது இது என்னுடைய முதல் அனுபவம் லண்டன்ல. தோட்டத்துக்கு வந்து செடியெல்லாம் பார்க்கும் பொழுது காய் எல்லாமே அறுவடைக்கு ரெடியா இருந்துச்சு. நான் முதல்ல ஹார்வெஸ்ட் பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க சோளம் தாங்க. சோளம் ஏன்னாக்கா எங்க வீட்லயுமே சோளம் வந்து நாங்க நெறைய ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். அதனாலேயே இது வந்து பர்சனலி கனெக்டட் டூ மை ஹோமுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நான் கவ் பீன்ஸ் தாங்க பறிச்சுக்கிட்டு இருந்தேன். கவ் பீன்ஸ் வந்து நான் இங்க வந்து தான் வளர்த்து செடியிலேருந்து பறிச்சிருக்கேன். எங்க ஊர் சைட்லலாம் இது வந்து நான் பார்த்ததே கிடையாது. விதைய மட்டும் தான் பார்த்துருக்கேனே தவிர, செடி வச்சு வளர்த்ததெல்லாம் கிடையாது. இதுவுமே என்னுடைய நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். கவ் பீன்ஸ் பார்க்குறதுக்கு அப்படியே அவரப்பட்ட மாதிரியே இருக்கும். அப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய்ன்னு சொல்லி அதுவுமே அறுவடை பண்ணிட்டுருந்தேன். பச்சை மிளகாயில நாங்க 2 வெரைட்டி வச்சிருந்தோம். ஒண்ணு குண்டு மிளகாய், இன்னொன்னு வந்து ஊசி மிளகாய். குண்டு மிளகாயில ஒரு சிலது வந்து பழுக்கவே ஆரம்பிச்சுட்டு, அப்புறம் கத்திரிக்காய் பறிச்சேங்க. அதுல ஒரு கத்திரிக்காய் பார்க்கறதுக்கு கருக்கருவா மாதிரியே இருந்துச்சு. அத அப்படியே புடிச்சு கருக்கருவாய் எப்படி அறுப்போமோ அந்த மாதிரி வச்சு பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, வெள்ளரிக்காய் தான் நான் பறிச்சிருந்தேன். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய வெள்ளரிக்காவுக்கும், இங்க இருக்கிற வெள்ளரிக்காவுக்குமே நெறைய வித்தியாசங்கள் இருக்கும். இவ்ளோ காய்கறிகள் பறிச்சுட்டு, அதுக்கப்புறம் இன்னொன்னு பார்த்தேங்க. உருளைக்கிழங்கு வந்து நல்லா மேலேயே அப்படியே நல்லா தெரிஞ்சுச்சுன்னு சொல்லிட்டு புடுங்கி பார்த்தாக்கா, நல்ல பெரிய பெரிய உருளைக்கிழங்கா இருந்துச்சு. இத எடுத்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் தாங்க இருந்துச்சு. எங்க கொல்லையில நாங்க கல்ல கொடியெல்லாம் புடுங்கிட்டு, மண்ணுக்குள்ள கல்ல இருக்கான்னு சொல்லிட்டு நாங்க நோண்டி நோண்டி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, மரவள்ளி கிழங்கு புடுங்குவோம். ஆனா, இது என்னுடைய முதல் அனுபவம். உருளைக்கிழங்கு வளர்த்து இந்த மாதிரி அறுவடை பண்றது என்னுடைய முதல் அனுபவங்க. நெறைய காய்கறி எல்லாம் பிச்சுட்டேங்க. அது கூடவே 2 வெண்டைக்காவும் பிச்சிருந்தேன். அப்புறம் சாமிக்கு வைக்கிறதுக்கு பூவும் பிச்சிருந்தேங்க. நாளைக்கு இன்னொரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாங்க. பாய்.